வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் டாக்டர் K.R. ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம் நண்பர்களே. பலவிதமான சுவையான கிரக மூவ்மெண்ட்டுகள்லாம் நார்மலாக நடந்துகிட்டு இருக்கோம் செலஸ்டியல் சிஸ்டம் உடைய வானவெளியில். அப்படிப்பட்ட வானவெளி வேடிக்கைகளிலே சில போது ஒரு 10க்கு 10 ரூமில் எல்லாரையும் அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் மூவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகங்களும் ஒரு கட்டத்துக்குள்ளே, ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே அமைவதும் அவர்கள் திருப்பி விலகி செல்வதும் ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு முன்னே நாம் பார்த்துருக்கிறோம். கோவிடுக்கு முன்னாடி 2016-17 அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது தனுசு ராசிக்குள்ளார அனைத்து விதமான கிரகங்களும் ஒரு சேர்க்கையை கொண்டு வந்தது. ஆனால் அந்த இடம் போராட்ட களம் தனுசு அப்படிங்கும்போது அந்த போராட்ட களத்தினுடைய எஃபெக்ட்டு அந்த இடத்தில் தான் மகாபாரதம் என்ற போர் என்ற உச்ச காலத்திலே இருந்தது. அந்த 14 நாள் போர் இருந்தது அப்படிங்கிற அந்த எஃபெக்ட்டு. அப்புறம் கண்டினியூஸாக 3 கிரகணங்கள் வந்தது. அந்த கிரகணங்களினால் ஒரு எஃபெக்ட்டுன்னு நிறைய எஃபெக்டை அடிஷ்னலாக போட்டுக்கிட்டோம். அதுலேயும் குருவும் சனியும் பார்த்து கொண்ட எஃபெக்டில் வரக்கூடிய சுனாமி மாதிரி விஷயங்கள், இப்படி பலவிதமான கிரக மாற்றங்களே இந்த கிரகங்கள் தன்னுடைய பரிமாற்றங்களினாலும் பார்வைகளினாலும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். அப்படி பார்த்தபோது தான் நிறைய நேச்சுரல் கெலாமிட்டி அப்படின்னு சொல்லுவோம், இயற்கை அழிவுகள் அப்படின்லாம் உண்டு. நம்ம எதிர்பாராத விஷயங்களெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம். இப்படிப்பட்ட நிகழ்வான ஒரு விஷயந்தான் இப்போது மார்ச் 30ஆம் தேதி மீன ராசிக்குள்ளரே இதே மாதிரி சூரியன், சந்திரன், சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் இவர்களெல்லாம் சேர்கிறார்கள். இந்த ராகு சாயா கிரகம் எடுத்துக்கிட்டோம்னா மற்ற 5 கிரகங்கள் ஒன்றாய் சேர்வது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். எப்போ சூரியன், சந்திரன், ராகுவுடன் தொடர்பு வந்ததோ அன்றைக்கி கிரகணம்னு பேர், சூரிய கிரகணம் வந்துடும் அன்றைக்கி. அதனால் அந்த டேயில் சூரிய கிரகணம், ஆனால் இந்தியாவில் தெரியாது. ஆனாலும் கிரகணோட எஃபெக்ட் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதில் புதன் அப்படின்னு ஒரு நீச்ச கதி அப்படின்னு போவார். அதனுடைய தன்மையை இழக்கக்கூடிய அவர் வக்கரகதியிலே நீச்சமாகிறார் அப்படின்னு பார்க்குறோம். சுக்கிரனானவர் உச்சகதிக்கு போவர், அவரும் வக்கரகதியில் இருக்கிறார்னு பார்க்கிறோம். சனி என்ற பகவான் கும்பராசியிலிருந்து 29ஆம் தேதி 30ஆம் தேதி உள்ளார், அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையிறார் அப்படின்னு 30ஆம் தேதி உள்ளே வருவார். இப்படி எல்லாருமே அந்த காலகட்டங்கள் ரொம்ப வித்தியாசமான நாட்களில் இருக்குது. அதில் இன்னும் சுவையானது என்னென்னா, இந்த வீட்டுக்குரிய எங்கே உட்காந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல, இந்த வீட்டினுடைய 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடம், அங்கே குரு அமர்ந்திருப்பார். அப்போ குருவுடைய அமர்ந்தல் இவருடைய பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க. சுக்கிரனுக்கும் குருவுக்கும்லாம் பரிவர்த்தனை ஒருத்தர் வீட்டில் மாற்றி உட்கார்ந்துருக்கிறது. அப்படிங்கிற போது மாற்றி உட்காரக்கூடிய சுக்கிரனுடைய வீடு வக்ரம் என்ற இடத்துல அமர்ந்திருப்பதும், குருவானவர் 3ஆம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதும் எப்படி நமக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவங்க எல்லாரையுமே, இந்த கிரகங்கள் எல்லாரையுமே, கேதுன்னு ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் சாயா கிரகம், அவர் 7ஆம் பார்வையாக பார்க்க கொண்டார். இந்த கேது தான் பல விதத்திலும் தனத்தை கொடுப்பவரும் தனத்தை பிடுங்க வரும். அதாவது பாம்பில் இன்னொரு பாம்பு தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தலை, பாம்பு தலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கருணாகம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் இதில் இருக்கிறது. இதனால் ஒரு பயம் வரும், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்போம் இல்லையா. எங்கள் ராசி நல்லா இருக்குதுங்களா, மீன ராசிக்குள்ளே இத்தனை பேர் அமகலம் பண்ணால் மீன ராசி நல்லா இருக்குமா அப்படின்லாம் ஒரு கேள்வி வரும். அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் தொடர்ந்து பதிலை ராசிகள் வழியாக பார்ப்போம். வணக்கம் மீனராசி அன்பர்களே. விழா காலங்களிலே ரொம்ப குதூகலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேடை போடுறது, விழா காலத்துக்கு வெயிட் பண்ணுறது, சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுனால வரக்கூடிய அந்த சங்கீத மாதிரி டான்ஸஸ்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா கல்யாண காலங்களில். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சினாரியோவில் உங்கள் வீட்டுக்கு நிறைய விருந்தினர் வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பர்டிகுலராக இருக்குது. அதில் விருந்தினர் எப்படிப்பட்ட விருந்தினர்னால், சூரியன் அப்படிங்கிறவர் எல்லாத்துக்கும் முதன்மையானவர், அவர் உள்ளே வரார். பங்குனி மாதம்னால் அவர் உள்ளே இருப்பார். அவர் கூட சேர்ந்துக்கிறார் சந்திரன், அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்துடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்க புதன் அப்படின்னு உள்ளே வந்துடுறாங்க. உங்கள்
கலத்திரம் அவங்களும் உள்ளே வந்துடுவாங்க. உங்களுடைய சபார்டினேட்ஸ் இவங்களும் உள்ளே வந்துடுறாங்க. அப்போது சுக்கிரன், புதன், சனி மற்றும் ராகு இவங்கெல்லாம் சேர்ந்து 6 பேர் ஒரு வீட்டில் அமர்றாங்கன்னா இது உங்கள் வீடு. கிரக யுத்தம்னு சொல்லக்கூடிய யுத்தங்களும் நடக்கும். ஒருத்தர் நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் சொல்லலாம். நார்மலாகவே ஒரு இடத்துல ஒருத்தருக்கு மேலே 2 பேர் இருந்து 4 பேர் இருந்தாங்கன்னா பேச்சு சலசலப்பு சத்தங்களாக மாறும். 10 பேருக்கு மேலே இருந்துட்டால் இரைச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இரைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய சினாரியோ இந்த இடத்துல இருக்க போகிறது. அதுவும் உங்களுடைய ராசிக்குள்ளரே இருக்க போகுது. உங்கள் ராசி ஏற்கனவே கடல் ராசி, இங்கே இருக்கிறதுனால பெரிய ஏற்கனவே கடல் இறைச்சிட்ருக்கு. இதில் ஏற்கனவே இந்த இறைச்சலும் சேர்ந்துக்கும். இப்போ இறைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்போது பெருசாக எப்படி இருக்குன்னா, சனீஸ்வர பகவான் ராகுவோடு சேர்வதனாலே கொஞ்சம் புத்தி மந்தப்பட்டு விடும். என்ன செய்கிறதுன்னு தெரில, முதல்ல பிளாங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சூரியன் உள்ளே வந்ததுனால என்ன புரியலைங்க, சிக்காக தான் ஃபீல் பண்ணுறேன், டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், எல்லாரையும் பார்த்தா எரிச்சலாக இருக்குது. இதுக்கு தொடை போகிறது சந்திரன் சேர்ந்துருப்பார். எனக்கு எதுவும் அடிக்கடி பார்க்குறேன், ஜுரம் இருக்க மாதிரி இருக்குது, ஐ ஃபீல் சிக் அப்படின்னு சொல்லிடுவீங்க. புதன் எங்கன்னா ஓடி போடலாம்னு சொல்லும், எங்கன்னா கிளம்பிடணும் அப்படிங்கும். இப்படிப்பட்ட சினாரியோ. சுக்கிரன் இருக்கார் பார்த்தீங்களா, 3ஆம் அதிபதி. இவர் குரு பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால அவருக்கு அந்த வேலையை கொடுத்துட்டார். கொஞ்சம் வியாதி கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு உங்கள்கிட்ட என்ன பண்ணிட்டார், நான் பைசா தரேன்ட்டார். அப்போ பைசா வந்துடும், எப்படியோ ஒருத்தர் பணம் வந்துடும் சார் அப்படிங்கிற ஒரு சினாரியோ. பரவாயில்ல, எப்படியோ சமாளித்து பணம் வந்துடும், அது ஒன்று தான் எனக்கு ப்ளஸ் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸோ பணம் வருங்கிறத மனசில் வச்சுக்கிட்டிங்கனாலே கொஞ்சம் தெம்பு வந்துடும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்க போகிறார். ஏன்னா அவர் அங்கே உட்காந்துன்னு ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்க வேலையை அவர் செய்ய தான் போகிறார். 4ஆம் இடத்தில் இருக்கிறவோ கொஞ்சம் சுகஸ்தானம் அப்படிங்கிற விஷயம், வண்டியிலெல்லாம் கொஞ்சம் செலவு, வீட்டில் கொஞ்சம் ரிப்பேர் ரெனோவேஷன்ஸ் எல்லாம் செலவு, இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மூலியமாக வரக்கூடிய செலவு மட்டும் இல்லை, இது யாருன்னா ஒருத்தர் எடுத்துகிட்டு போவாங்க. கடனுக்கு ஒரு உங்கள் ரிலேஷன் காரை வாங்கிட்டு போவார், ஓட்டிகிட்டு வருவார், வரும்போது 2 ரிப்பேர் சொல்லிட்டு வருவார், அதில் சண்டை. இப்படி தேவையில்லாத ஒரு ஃப்ரிக்ஷனை கொடுத்துரும். 7ஆம் இடத்துலேருந்து கேது பார்க்குறார். கேது பார்த்தாலே கலகத்தை தான் கொண்டுவார். ஸோ ஆஃபீஸில் எப்போவுமே ஃப்ரிக்ஷன், வீட்டில் போனால் ஃப்ரிக்ஷன்னா அது ரொம்ப ஃப்ரிக்ஷன். அவங்க என்ன நினச்சிருக்காங்களோ உங்களுக்கு புரிஞ்சதுக்கே கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் மண்டைக்குள்ளார அவ்வளோ குழப்பம் வச்சுட்டுருக்கிறீங்க. அவங்க சொன்னது ஒன்றும் மனசுக்குள்ளே ஏறாது. ஆனால் அவங்க ஒன்றுமே ஏர்லேருந்து யாரும் திட்டிட்டு போவாங்க. அந்த திட்டுறது என்னதுக்கு திட்டினாங்கன்னு திட்டு வாங்கிக்கிட்டு மட்டும் இருப்பீங்க, எதுக்கு திட்டுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. வடிவேலு சொல்கிற மாதிரி ஒரு தடவையானு நான் எதுக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா. அது எதுக்கு தான் திட்டுறேன், முதல்ல அதை சொல்லு, அப்புறமா அந்த திட்டுக்கு ரைட்டாக தப்பான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு ஒரு கலக்கத்திலே இருக்கக்கூடிய சினாரியோ கொடுத்துருவா ஹவுஸ் ஒய்ஃப். அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே. ஸோ இவங்களோட அந்த ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்குது, அந்யோன்யம் கொஞ்சம் ஃப்ரிக்ஷனாக மாறி இருக்குது அப்படிங்கிற சினாரியோ தான் இன்றைக்கி உங்களுக்கு ஓவரால் சினாரியோ புரிஞ்சிருக்கோம். அதுலேயும் உங்களுடைய 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன், 11ஆவது அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி. இவங்க மாரகாதிபதின்னு சொல்லுவாங்க, 7 பாதகாதிபதின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த புத்தி குறைஞ்சி அதனால் வரக்கூடிய பிரயாணங்கள், திடீர்னு தோணுச்சு கிளம்பினா, எதுக்கு கிளம்பினாங்க தெரியலைங்க. திடீர்னு பிரயாணம் எதுக்குன்னு தெரியாது, கடகடன் ரியாக்ட் பண்ணுறது. அது எதை கேட்டாலும் ரியாக்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட் எடுத்து ரியாக்ஷன், அதுக்கப்புறம் தான் நான் ஏன் ரியாக்ட் பண்ணேன்னு தெரில அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்லாம் இன்றைக்கி ஜாஸ்தி இருக்கும்ன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நீங்கள் எதுக்குமே ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுற முன்னாடி யோசிங்க. ஆக்ஷன் ஃபஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க. முதல்ல என்ன பண்ண போகிறோங்கிறத பிளான் ஃபஸ்ட், தென் ஆக்ஷன். இதை மைண்டில் கொண்டு வாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது. இந்த ரூலுக்கு நீங்கள் வரணும், அடாப்ட் பண்ணிக்கணும். அடுத்த ரூல், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ முடிந்தவரை அதை நோட் பண்ணுங்கள். பேனா பேப்பர் எடுத்து நான் இன்னைக்கு இந்தந்த வேலை செய்ய போகிறேன், இந்த நேரத்தில் இந்தந்த வேலை செய்ய போகிறேன். சாப்பிட்றது இந்த நேரம், தூங்குறது இந்த நேரம் கரெக்டாக கட்டைன் பண்ணிக்கோங்க. முடிந்த வரைக்கும் எர்லியராக தூங்கிடுங்க. 9 மணி தூங்கிடுங்க, 7 மணிக்கு மாலையில் சாப்பிட்டுடுங்க. அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னாக்க 2ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு
4ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. அப்போது உணவு விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு எப்படியாலும் ட்விஸ்ட் பண்ணி வச்சிரும். அதனால் கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், மைண்டில் போட்டுக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே முக்கியமான காரியம் உங்கள் குலதெய்வ வழிபாடு எதனா விட்டு போயிருந்ததுன்னா அதை போய் செய்ய ஆரம்பிங்க. நிதானமாக அதை பற்றின பிளானெல்லாம் பண்ணி போயிட்டு பார்த்துட்டு நிதானம் சுவாமியை போய் வழிபட்டுட்டு வந்துடுங்க. முதல்ல அதுக்கு முன்னே என்ன பண்ணணும், இன்றைக்கிட்டே முடிஞ்சு நாளை காலையில் இல்லை இன்றைக்கே விட நீங்கள் நம்ம 30ஆம் தேதி மார்ச் இன்றைய அன்றைக்கி 7லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற கேது அப்படிங்கிறப்ப கேது எப்பயுமே பயத்தை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆசாமி. கேதுடைய அதிதேவதை யாருன்னாக்க விநாயக பெருமான். ஸோ பிள்ளையாரை பிடிச்சிட்டிங்கன்னா மற்ற எல்லாம் சரியாக போடும். அப்போது நேராக ஒரு தேங்காயை வாங்கிட்டு போய் முதல்ல சதுர் தேங்காய் உடைச்சிருங்க. ஃபஸ்ட்டு சாமிக்கு ஒரு கற்பூரத்தை ஏற்றுங்க, சுற்றிட்டு வாங்க, நமஸ்காரத்தை பண்ணுங்க. முதல்ல அவர்கிட்ட நப்பா சாமி 5 பேர் வந்திருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு, ராகு உங்கள் ஃப்ரெண்டோட சேர்த்து தான் வந்திருக்கிறாங்க, 6 பேர் ஆச்சு, என்னை நல்லபடியாக கரை சேர்த்து விடியா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிடுங்க. வந்துட்டீங்க, வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நல்ல தீபம், நெய் தீபம் போட்டு அமைதியாக வச்சுருங்க. இது ஒரு 90 நாளைக்கு தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமையாக வைத்து கொண்டு செய்யுங்கள். இப்படி செஞ்சால் என்ன ஆகுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களை நீங்கள் உள்நோக்குகிறீர்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு உலகம் பறந்து விரிந்து காட்டும் அப்படிங்கிற உண்மையை தான் இப்போ சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதனால் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மென்டல் ஸ்ட்ரெஸ், சூரியனால் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நோய் அது தீர்ந்து விடும். அதனால் ப்ரெஷர் வரும்னு சொன்னேன் இல்லையா, இந்த சந்திரன், அந்த ப்ரெஷர் குறைஞ்சிரும். தேவையில்லாத அலைச்சல் கொடுக்கும்னு சொன்னேன் இல்லையா புதன், அந்த புதனுடைய ப்ரெஷர் தீர்ந்துடும். புத்தியை கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா சனி, இந்த சனி ராகு சேர்க்கை, இதனால் வரக்கூடிய விஷயங்கள் மாறிவிடும். அப்போ 90 நாள் நீங்கள் இந்த எக்ஸசைஸை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்லோவாக என்னாகும், உங்களுக்கு எங்கே போகணுங்கிற டெஸ்டினேஷன் அதனுடைய கிளியர் செட்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்த மூமெண்ட்டை கொடுக்கலாம். அப்படி மூமெண்ட் கொடுக்க ஆரம்பித்தா என்னாகும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அழகாக மூவ் பண்ணிட்டு சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சந்தோஷமாக இருக்குது சார், இப்போ நல்லா மூவ் ஆகிடுச்சு சார், நான் பயந்த மாதிரி இல்லைங்க, இப்போ நல்லா இருக்குது சார்ன்னு தைரியமாக சொல்ல முடியும். அப்படின்னா எனக்கு எவ்வளோ சார் நல்ல மார்க் கொடுப்பீங்களா சார், எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஒரு 60 மார்க் கொடுக்கலாம் சார், 60% நல்லா இருக்குன்னே சொல்லுவேன். 40% உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அவர் செட் பண்ணிட்டீங்கன்னா 100% நீங்கள் சந்தோஷமாக மூவ் பண்ணி போகலாம். அப்படிங்கிறதுனால எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அந்த அருளை வழங்கட்டும், விநாயக பெருமான் உங்களோட துணை நிற்கட்டும் என்று கேட்டு வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.